சுறுசுறு செய்திகளுடன் உங்கள் தமிழ் நியூஸ். வணக்கம். தமிழ் நியூஸின் இன்றைய செய்திகள். வணக்கம். தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். பள்ளிப்பட்டு அருகே ஸ்ரீ கிருஷ்ணர் கோவில் மகா கும்பாபிஷேகம் கோலாகலம். ஊர் பொதுமக்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டம். இனி விரிவான செய்தி. பள்ளிப்பட்டு அருகே நொச்சிலி ஊராட்சியில் காப்பூர் கண்டிகை கிராமத்தில் ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ கிருஷ்ணர் பஜனை கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்று 24 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் கிராம மக்கள் ஒருங்கிணைந்து கோவிலுக்கு திருப்பணிகள் நடத்தி மகா கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகள் செய்தனர். சனிக்கிழமை முதல் திங்கட்கிழமை வரை 3 நாட்கள் மகா கும்பாபிஷேக விழாவினை ஒட்டி கோவில் மற்றும் கிராம வீதிகள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கோவில் வளாகத்தில் யாகசாலைகள் அமைத்து கணபதி பூஜை, லக்ஷ்மி பூஜை, நவகிரக பூஜை, பூர்ணாஹூதி உட்பட ஹோமகுண்ட பூஜைகள் நடைபெற்றது. நேற்று காலை மகா பூர்ணாஹூதி தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க புனித நீர் கலசங்கள் புறப்பாடு நடைபெற்று கோவில் விமான கோபுரத்திற்கு புனித நீரால் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்போது கோவில் முன்பு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று பக்தி பரவசத்துடன் சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். பக்தர்கள் மீது தீர்த்த நீர் தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சிறப்பு பூஜைகள், மகா தீபாராதனை, அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மதியம் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மாலை ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ கிருஷ்ணர் திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இரவு சாமி கிராம வீதி உலா நடைபெற்றது. காப்பூர் கண்டிகை கிராம மக்கள் சார்பில் மகா கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது.